வெல்கம் டு அவர் சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல இருக்கிற 12 மந்திரங்கள், அதோட பவர்ஸ், அதுல எது ரொம்ப ஃபேவரட், அந்த எது அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நான் பார்க்க போறேன் இன்னைக்கு. நாய் மந்திரங்கள். பவர் வந்து என்னன்னா இளமையா வச்சுக்கிறது. அது மோஸ்ட்லி வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. ஒரே ஒரு டைம் வந்து அங்கிள் மட்டும் வச்சிருப்பாரு. எப்படி அங்கிள் நீங்க எவ்வளவு இதா இருக்கீங்க, அங்கிள் நீங்க என்ன மாறிட்டீங்க அப்படின்னு ஜூலி கேட்பால. அப்ப வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. என்னோட ரகசிய காரணம் இதுதான் அப்படின்ட்டு. மந்திரங்களோட சக்தி வந்து அது பர்சனலாகவும் இப்ப நமக்கு யூஸ் ஆகுது. கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் வேணா அது யூஸ் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலி மந்திரங்கள். உயிரில்லாத பொருளுக்கும் உயிர் கொடுக்குறது. அது நமக்கு யூஸ் ஆகுதோலயே பொருளுக்கு நம்ம யூஸ் ஆகும். இந்த டெடி பேர்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். எலி மந்திரக்கல் இல்லைன்னா ஷிண்டுவே கிடையாது. ஷிண்டுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு மந்திரக்கள்லாம் எலி மந்திரக்கல் தான். அந்த சிலையாவே தான் இருக்கும் அது கடைசி வரைக்கும். எபிசோட் அதிகமா யூஸ் பண்றதே டுடு அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நேரம். மெயினா யூஸ் ஆகுறது வந்து குரங்கு ராஜாவுக்கு. ஆமா, அந்த எபிசோட்லாம் சூப்பரா இருக்கும். குரங்குராஜா யூஸ் பண்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அது எலி மந்திரக்கல்லால தான் ஃபர்ஸ்ட் உயிர் பிடிச்சு வரும். ரெண்டாவது டைம் தான் அந்த காலை பிடிச்சிருக்கனால வரும். அது அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ள போயிட்டு அங்க வந்து அந்த ஒரு காடுக்கு வந்து உடஞ்சி அது ஒரு எலிக்கு போயிடும் அந்த பவர். அந்த எலியை தேடி போகும்போது அந்த குகைக்குள்ள அவர் இருப்பாரு. ஆமாமா, அது எலி மந்திரக்கல்லுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கல்லா தான் இருக்கும். எனக்கு டிராகன் மந்திரக்கல்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அதையும் யூஸ் பண்ணவும் மாட்டானுங்க. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா டிராகன் மந்திரக்கல்லும் பன்னி மந்திரக்கல்லும் சிமிலரான பவரா தான் இருக்கும். என்ன டிராகன் மந்திரக்கல்ல வந்து மத்த எல்லா மந்திரக்கல்லையும் வந்து சும்மா கையில நம்ம ஹோல்ட் பண்ணாலே வந்துடும். ஆனா டிராகன் மந்திரக்கல் வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அது பெருசா வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அதிகமா. ஆடு மந்திரக்கல். ஓகே, ஆடு மந்திரக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வச்சு ஒரு தனியா ஒரு மூவியே பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். உயிரோட தான் இருப்போம், ஆனா நம்மளால இன்னொருத்தோட கனவுக்குள்ள போக முடியும். நல்லா இருக்குதா? கனவுல போயிட்டு நம்ம சொல்ல வேண்டியதை அவங்க கனவுல சொல்லிக்கலாம், வரலாம். இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியணும், நாம அங்க போக கூடாது, ஆனா நமக்கு அந்த விஷயம் தெரியணும்னா ஆட்டு மந்திரங்கள் மூலமா போயிட்டு வந்துடலாம். அதுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து குதிரை மந்திரங்கள். குதிரை மந்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யோசிச்சு பாறேன், குதிரை மந்திரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து கியூர் பண்றதுதான். உடம்புல பிரச்சனை கோவிட் வந்தா கூட கேன்சர் வருதா வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு உடம்புல. ஏஜ் ஆக ஆக வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, வருது. இந்த மாதிரி எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இப்பெல்லாம் வந்து அந்த குதிரை மந்திரங்கள் இருக்காதா அப்படின்னு கொஞ்சம் ஏங்க இருக்குது. ஏன்னா குதிரை மந்திரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குணப்படுத்துறது தான். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மந்திரங்கள் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். நமக்கு அடுத்தது தான் மெயின் பார்ட், பாம்பு மந்திரங்கள். யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க, கல்யாணிக்காக கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சாரி, எனக்கு தெரியாது. மறைஞ்சு போறது, யாருக்கும் தெரியாம வருது. சூப்பர் பவரா இருக்கும். நம்ம எங்க வேணா போக முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அது வந்து நம்ம இன்விசிபிள்னாவே நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம கிரஷோட வீட்டுல போய் பார்க்கணும். அந்த மாதிரி தப்பான மைண்டுக்கு தான் போகுமே தவிர நல்ல விஷயத்துக்கு அது மைண்டு போகவே போகாது. பவருக்கு மிஸ்யூஸ் பண்றதுனால என்ன பண்ண முடியும் சொல்லு. அப்புறமே கிரஷ் வீட்டு என்ன பண்ணுறது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மந்திரக்கலா தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு முயல் மந்திரங்கள். அதுவும் நமக்கு தேவையான ஒன்னாதான் இருக்கும். ஒரு 9:30 உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கூட 8 மணிக்கு 9 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். கடைசி 10 நிமிஷம் போதும், கிளம்பிட்டு சல்லு நாங்க போயிட்டு நிக்கலாம். பன்னி மந்திரங்கள். பன்னி மந்திரங்கள் ஆப்வியஸா இந்த டிராகன் மந்திரங்கள் மாதிரியே தான். அது கையில இருந்து பவர் வரும், இது கண்ணுல இருந்து பவர் வந்து. அடுத்து வந்துட்டு இவன் மந்திரங்கள் அந்த மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஒரு சாரை பிடிக்குது. அந்த மந்திரங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஒன்னு அப்படி நாயா மாத்திடுவேன், நான் பூனையா மாத்திடுவேன், என்ன குருவியா மாத்தி வச்சு செஞ்சுட்டு ஈவினிங்கா நார்மலா மாத்தி விட்டுறலாம். அந்த மாதிரிலாம் சீரியஸா யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் திட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்கு, ஸ்கூல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு. சரி, இப்போ எனக்கு அந்த முயல் குரங்கு மந்திரங்கள் இருக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பேன். அதுவுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மந்திரங்கள். ரொம்ப காளை மந்திரங்கள். காளையனா நம்ம ரஜினி அவரு தானே, அண்ணாத்த காளைய தானே சொல்றேன் நீங்க. ஐயோ, அவர் கொல்கத்தா காப்பு கட்டினவர். காளை மந்திரம் சொல்றேன்னு அதுவுமே சின்ன வயசுல ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அதாவது பலம், யாருக்குதான் இவங்க சொல்ற மாதிரி பவர் வேணும்னு ஆசை இல்லாம இருக்கும். எனக்கு இல்ல இருக்கு, இங்கனால தைரியமா போலாம். எத்தனை பேர் வரீங்க, வாங்கலாம் 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிள் மேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலி மந்திரங்கள். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, ஒரு டைம் ஒரு புலி மந்திரங்கள் யூஸ் பண்ணி ஜாக்கி பிரிஞ்சிருவோம் தெரியுமா, நல்லவன் கெட்டவன் இருக்கும். சூப்பரா இருக்கும். அது வந்து 2 டைம் அதுல வந்து ஜாக்கி இன்னசென்டா இருப்பான், அண்ணா செம்ம இதா இருக்கும். அந்த நெகட்டிவ் எனக்கு ஒரு சீன்லாம் வந்து புளியமா வருது. ஓய்யோ என்ன அவளும் சொல்லுவாங்க, எப்பயும் பேச விட்டு அடிப்பான், இப்ப அடிச்சுட்டு பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. அது நல்லா இருக்கும். அந்த பிளாக் ஜாக்கெட் புடிங்க போட்டு அந்த கண்ணை கிளாஸ் போட்டுட்டு நம்ம மூவில வந்து ஹீரோக்கு பில்டப் கொடுத்தானு பார்ப்போம். கார்ட்டூன் கேரக்டருக்கு வந்து பில்டப் கொடுத்து பயங்கர சூப்பரா இருக்கும். அது மாதிரி செம்மையா இருக்கும்.
அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சீசன்லயே 2 பேர் இருப்பாங்க. அது ஒருத்தர் வந்து ஜூலி ஸ்கூலுக்கு கூட்டு போற மாதிரி இருக்கணும். அப்போ அவன் வேணாம், எனக்கு நீதான் வேணும் ஆமா. அப்படின்றவா. ஏன்னா அப்புறம் அந்த இது வந்து ஒரு செம காமெடினா அந்த அந்த இன்னசென்ட் ஜாக்கி சான் கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு எறும்பு, நான் எறும்பு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது பாவி இன்னசென்டா சூப்பரா இருக்குது. எப்படின்னா இன்னசென்ட் ரொம்ப கீழே, அதாவது ஒரு குழந்தை மனசு இருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு. இன்னொருத்தர் அவன் செம்ம ரக்கடு, ஆனா சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். வா இது தாண்டா சினிமா, தாண்டா கார்ட்டூன், இதாண்டா ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி செமையா இருக்கும். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் சேவல் மந்திரங்கள். சாவசர சேவல் மந்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வச்சுக்கோயேன், நம்ம சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும், பறக்கணும் அப்படின்னு. பறக்குறோம் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு ஆசையா இருக்கும், ஐயோ நம்மளும் பறக்கணுமே அப்படின்ட்டு. அப்போ இல்ல சரி நமக்கு ரெக்க இல்ல, அப்பதான் ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஓகே மந்திரங்கள், அவங்க மந்திரங்கள் தான் செம்மையா இருக்குமே அப்படின்ட்டு அப்போ ரொம்ப ஏங்குவேன். சரி எனக்கு இந்த மந்திரங்கள் தான் செம்மையா இருக்குமே. ஆக்சுவலா வந்து சேவல் மந்திரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுக்கு 2 பவர் இருக்கும். நம்மளையும் பறக்க வைக்கும், ஆப்போசிட்ல இருக்க பொருளையும் போக்குவரத்துக்கும் எந்த ஒரு நகரத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி லெவல் பவர் அது சொல்றா. அந்த மாதிரி வந்து சேவல் சண்டை, சேவல் மந்திரங்கள் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட். ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த 12 மந்திரங்கள்ல எனக்கு டக்குன்னு சூஸ் பண்ணணும்னா சேவல் மந்திரங்கள் தான். ஓகே, எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபேவரட்னா முயல் மந்திரங்கள். அதாவது எதுனாலும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி. சொன்ன மாதிரி ட்ரிப் நினைச்சோம்னா 10 நிமிஷத்துல ஊட்டி போயிடலாம், ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து 10 நிமிஷம் திரும்ப இங்க வந்துடலாம். காஸ்டான கால் வலிக்காதா? டயர்டாகவும் பறக்கிறத கம்பேர் பண்ணும்போது பறக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா போக முடியும். பறக்காம காலே படாது இல்ல, எப்படி டயர்ட் ஆவேன். நான் சொல்றது போக முடியாது. ரெண்டும் வந்துட்டு ஓகேவா இருக்கும். அப்பப்போ தேவைப்படுறது வந்து இந்த குரங்கு மந்திரங்கள். ஏன்னா இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பானுங்க, இரிட்டேட் ஆகும் எனக்கு, அவங்கள மாத்தணும் அப்படின்ட்டு. நான் சின்ன வயசு எது நினைச்சிருக்கேன், குரங்கு மந்திரக்கல் பவர்ஸ் எடுத்து நான் வாத்தியாரா மாறிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இல்லடா, ஜாலி சுத்துங்கடா, என்னது யாரோட சேர்த்து பீட்டி எடுத்துக்கோங்கடா அப்படின்லாம் சொல்ற மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். ஸோ 12 மந்திரங்கள் அதோட பவர்ஸ் இதுதான். அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறத பத்தி நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு என்ன மந்திரங்கள் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய்.